இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன். இல்லைன்னா காலையில் எழும்புறதுக்கே ஒரு பெரிய அக்கப்போரா இருக்குது. இந்த பெங்களூர் குளிரில் காலையில் எழும்பி டியூட்டிக்கு போகிற விஷயம்னாலே ஒரு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நான் டியூட்டிக்கே போகிறது. அந்த மாதிரி வீட்டில் இந்த அலாரம் இருக்குல்ல, கோழி கூவுறதை விட ஃபாஸ்ட்டாக 3 தடவை அடிக்கிற மாதிரி அடிக்கும். கோழி 3 தடவை கூவுதுன்னா இது ஒரு 40 தடவை கூவுத மாதிரி நம்ம ஃபீல் ஆகும். ஏன்னா டக்குன்னு காலையில் அடிக்கும். எங்கேயாவது தேடி வச்சு தலை பக்கத்தில் வச்சுருப்பேன். அதை தூக்கி விசிறடிச்சா கூட அந்த சவுண்டு 3 தடவை வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை எப்படியாவது தேடி எடுத்து அதை ஆஃப் பண்ண விட்டு இருக்கு முன்னாடி என்னோட கணவன் வேற சொல்லுவாள், எலும்புன்னு சொல்லிட்டு அவங்க வேற திட்டி எழும்பிட்டே இருக்கிற. எங்கள் அம்மா கோழி கூறதை விட ஃபாஸ்ட்டாக காலையில் கூப்பிடுவாங்க, ஏட்டி எந்திரிட்டி வீடுன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற, ஏட்டி உங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எழும்பி போய் சமைச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு, லஞ்சு பண்ணு, டியூட்டிக்கு பாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேற திட்டிகிட்டே இருப்பாங்க. சரி காலையில் நமக்கு அப்போ தான் புரியும் நம்ம கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட படுக்கலான்னு சொல்லிட்டு. ஐயோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதே காலையில் எழுந்திரி ஸ்கூலுக்கு போகிறதே கஷ்டம். இதில் வேறு கல்யாணம் ஆயிடுச்சு வேறு வேலைக்கு போகிறோன்னு சொல்கிற இந்த பெங்களூர் தணுப்பில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் காலையில் எல்லாத்தையும் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அப்புறம் இந்த கிச்சன் இருக்கு இல்லையா அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து டியூட்டிக்கு போகிறதுல ஒரு பெரிய போராட்டங்களுக்கு இடையில் நம்ம டியூட்டிக்கு போயிட்டு திரும்பி வர்றது மறுபடியும் கிச்சன் மறுபடியும் வேலை. இதெல்லாம் நினைக்கும் போது எங்கேயாவது போய் தூக்கு மாட்டி சாவலான்னு அந்த மாதிரி ஒரு கஷ்டம். ஸோ இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலைக்கு போயிட்டு வர்றதா. இன்றைக்கி எனக்கு மத்தியானம் செகண்ட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் சூப்பராக உறங்கியாச்சு. நேற்று நைட்டு நான் எல்லாருக்கிட்ட சொல்லியாச்சு, நான் இன்னைக்கு செகண்ட் ஷிஃப்ட், அதனால் நீ ஏதாவது சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. சரி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணனால ரொம்ப யூஸ் ஆயிருந்து. லவ் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பாதி வேலை நீ பண்ணணும் பாதி வேலை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் ப்ராமிஸ் வாங்கிட்டேன். இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக 11 o'clock தான் எந்திரிச்ச உடனே எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வெஜ்ஜு நான்வெஜ் மிக்ஸ்டான ஒரு காம்போவில் தான் இன்றைக்கி நான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச இன்றைக்கி மத்தி சாலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் மஷ்ரூம் இருந்துச்சு, அதை டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் காலிஃப்ளவரையும் ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். முட்டையெல்லாம் போட்டு அது என்னோடய பெங்களூர் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த சிக்கனோட பீசஸ் இருந்துச்சு. என் கணவன் ஃபஸ்ட்டே சொன்னால், நீ சின்ன பீசஸ் மட்டும் எடு, எனக்கு இந்த பெரிய பீஸு லெக் பீஸை வச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் வச்சாச்சு. ஸோ அப்புறம் இது கேபேஜ் இருந்துச்சு, அதையும் ஒரு பொரியல் பண்ணி எடுத்துச்சு, எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் டியூட்டிக்கு போக ரெடி ஆயாச்சு. அப்புறம் என்னோடய பெட்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் பாயெல்லாம் சொல்லி கிளம்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அவங்ககிட்ட பாயெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இன்றைக்கி என்னோடய லஞ்செல்லாம் முடிச்சு என்னோடய டியூட்டி கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.